வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபினி. இப்போ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பில் இயல் 6 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது செயல் பகுதி வளம் பெருகுக. இந்த பாடல் தகடூர் யாத்திரை பாடலில் எடுக்கப்பட்ட பாடல் தான் இந்த வளம் பெருகுக அப்படின்ற பாடல் நம்மளுக்கு செயல் பகுதியாக வந்திருக்கு. இது நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. இருந்தாலும் இதில் உள்ள சொல் பொருள் விளக்கம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாடலில் எதை உணர்த்துறாங்க அப்படின்னா சேர மன்னனுடைய நாட்டினுடைய வளத்தை தான், உழவு தொழிலுடைய வளம், நாட்டினுடைய வளம், அது ஒரு பெரிய நாடாக இருக்குது, வளம் மிக்க நாடாக இருக்குது. அதை தான் இந்த பாடலில் உணர்த்துறாங்க. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் சொல்லோட பொருள் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு சொல்லோட பொருள் ரொம்ப முக்கியம் அந்த பாடலை பொறுத்த வரைக்கும். பாடல் பாருங்கள். பெருநீரால் வாரி சிறக்க பெருநீரால்னா அப்படின்னா மழை நீரால், மழை நீரால், வாரி அப்படின்னா வருவாய், வருவாய் சிறக்க, இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. வித்து அப்படின்னா விதை, எஞ்சாமை நாறுக, எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி வளர்க. அந்த விதைகள் குறைவின்றி முளைவிடுக. அந்த நாரார முட்டாது மழை பெய்க. ஓகேங்களா? முட்டாது மழை பெய்கினா தட்டுப்பாடின்றி, முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி மழை பொழிக. அதற்கடுத்து பெய்த பின் ஒட்டாது கிளை பயில்க. ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி கிளைத்து வளர்க, கிளை பயில்க. அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரீன, அதாவது பால் முற்றிய கதிர்களை அந்த கிளைகள் ஈன. அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக. அக்கதிர்கள் அறுவடை செய்யப்பட்டு ஏரினால் வளம் சிறக்கக்கூடிய செல்வர்களோட களத்தில் அந்த பயிர்கள் நிறைக. ஓகேங்களா? அக்களத்து போரெல்லாம் காவாது வைக. காவாதுனா காவல் இல்லாமல் காவலின்றியே விளங்குக. அக்களத்தில் நிறைந்துள்ள நெற்போர்கள் எல்லாம் காவல் இல்லாமலே இருக்குதான். ஓகேங்களா? போரின் உருகெழும் ஓதை வெறி பெடையோடு நாரை பிரியும். பெடைனா நாரையோட பெண் பறவைகள். ஓகேங்களா? பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் யானர் தாகவன் அகஞ்சலை நாடை அப்படின்னா போரினை அடிக்கும்போது அந்த நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பக்கூடிய ஆரவார ஒளியினால் இந்த நாரை இனங்கள் தான் கூடியிருந்த அந்த பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் அந்த சிறப்புடைய சேர மன்னனுடைய அகன்ற பெரிய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக அப்படின்னு பாடுறாங்க. இது சேர நாட்டினுடைய வளத்தை குறிக்கிறது. இந்த பாடலுடைய சொல் பொருள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வாரி அப்படின்னா வருவாய், எஞ்சாமை, எஞ்சி அப்படின்னா குறைவு, எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடு இன்றி, ஒட்டாது வாட்டமின்றி, வைகுக அப்படின்னா தங்குக, வைக்கிறது ஒரு இடத்துல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தங்குக. ஓசை, வெறியி அஞ்சி, யானர் அப்படின்னா புது வருவாய், யானர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். யானர் அப்படின்னா புது வருவாய். அதுக்கடுத்து இதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இதில் உள்ள தகடூர் யாத்திரையிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. தகடூர் இன்று உள்ள தர்மபுரி. இது மருவ சொற்களில் கேட்கலாம். தகடூர் அது மருவி தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த நூல் கூட முழுமையாக கிடைக்கல. இந்நூலின் பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலிலிருந்து தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஒன்வர்டு பாருங்கள். தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன. தோட்டத்தில் என்ன செய்ய முடியும்? விதை தான் விதைக்க முடியும். விதைனா வித்துக்கள். என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று. வாரின்னு என்ன சொன்னோம்? வருவாய் பெருகிற்று.
மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாருங்கள். காரி, ஓரி, பாரி எல்லாம் வள்ளலுடைய பெயர்கள். ஓகேங்களா. அக்களத்து, ஆ கூட்டல் களத்து, அக்களத்து பிரித்தெழுதுக. ஓகேங்களா. கதிர் கூட்டல் ஈன, கதிரீன. இரு கூட்டல் ஈ வந்து எப்படி ஆகும், ரீ என புணரும். ஓகேங்களா. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, கதிரீன. அதற்கடுத்து மலைச்சோறு, இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. இதனுடைய சொல் பொருள் வந்து நம்மளுக்கு சொல்லும் பொருளும் கூட கொடுக்கல. இந்த பாடலும் கூட நார்மலாக பேச்சு வழக்கில் தான் இருக்குது. இது வந்து டீப்பாக நம்ம படிக்க தேவையில்லை. இதனுடைய பொருள் பாருங்கள். மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் நிலவிய காலத்தில் வந்து அந்த சிற்றூர் மக்கள் வந்து ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லாத சோற்றை அந்த பானையில் பெற்று ஊர் பொதுமக்கள் எல்லாம் கூடி ஒரே இடத்துல வச்சு பகிர்ந்து உண்பர். இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, மழை வேண்டி, ஒரு கொடிய பஞ்சம் நிலவக்கூடிய அந்த காலத்தில் மழை வேண்டி தான் இந்த மலைச்சோறு உண்ணுதலை அந்த சிற்றூர் மக்கள் பண்ணுவாங்க. கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக இதனை கண்டு வனம் இறங்கி மழை பெய்யும் என்பது மக்களோட நம்பிக்கைக்காக இது செய்கிறாங்க. இந்த நிகழ்வை தான் மலைச்சோற்று நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மலைச்சோற்று நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலைச்சோறு என்ற பாடல் வந்து பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கொங்கு நாட்டு சைடு தான் இந்த மலைச்சோற்று வழிபாட்டுக்கெலாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இந்த கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலேருந்து தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பதிப்பாசிரியர் ஆ. கௌரன். ஓகேங்களா. இது சிலபஸில் கிடையாது, இது சும்மா நம்ம ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே. அதற்கடுத்து ஒன்பது பாருங்கள். கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் பெருமலை. கனத்த மலை அப்படின்னா பெருமலை. வாசல் எல்லாம் பிரித்தெழுதுக. வாசல் கூட்டல் எல்லாம். ஓகேங்களா. இல்லு கூட்டல் ஏ, லே என புணரும். ஓகே. பெற்றெடுத்தோம் பிரித்தெழுதுக. பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் கூட்டல் இறங்கி, கால் இறங்கி. இல்லு கூட்டல் ஈ, லீ என புணரும். கால் இறங்கி. அதற்கடுத்து கொங்கு நாட்டு வணிகம். இதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. இதை நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. அதாவது பொருள் வந்து தேடி தேடி சேர்க்கணும், செல்வத்தை வந்து தேடி தேடி சேர்க்கணும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு பழமொழி. இது யார் சொன்னது அப்படின்னா ஔவையார் நம்மளுக்கு சிலபஸில் இருக்காங்க. இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துடலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இது வந்து கொன்றை வேந்தன் என்ற நூலில் ஔவையார் நம்மளுக்கு கூறிய பழமொழி. அதாவது செல்வத்தை வந்து தேடி தேடி சேர்க்கணும் என்பது தான் அதற்கான பொருள். அதனை வந்து அந்த பழந்தமிழர்கள் வந்து சரியாக செஞ்சாங்க. அதாவது உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே கண்ணும் கருத்துமாக அவர்கள் விளங்கினார்கள். அவர் அது மட்டும் இல்லாமல் மலைகள், காடுகள், கடலுடன் கூட கலந்து உறவாடினர். இப்போ அவங்களுடைய பழந்தமிழருடைய வணிகத்தை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம சொல்லியிருக்காங்க. பாருங்கள். தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் இந்த தமிழகம் வந்து சேர சோழ பாண்டியருக்கு தான் உரியதாக அந்த தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் கூறுது. அவ்வளோ தூரம் அவர்களுடைய பெருமை இருந்திருக்கு. வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் கூறுகிறது. வன்புகழ் மூவர் அப்படின்னா வளம் மற்றும் கொடைத்தன்மை கொண்ட மூவர் யாருன்னா சேர சோழ பாண்டியர். இந்த மூவர் தன் பொழில் வரைப்பு அப்படின்னா தன் அப்படின்னா குளிர்ச்சி நிரம்பிய சோலைகளை கொண்டது இந்த தமிழ்நாடு அப்படின்னு தொல்காப்பியத்தில் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு இதில் எல்லாம் மூவேந்தர் பற்றிய குறிப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவதாக சேரர். முடியுடைய வேந்தர்கள் மூவரில் சேரர் தான் ரொம்ப பழமையானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து இந்த தொடர் மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேரர், சோழ, பாண்டியர். முதலாவது வருவது சேரர். அப்போ இவங்க தான் வந்து இந்த தொடர் மூலமாகவே தெரியுது சேரர் தான் இருக்கிறதுலே மிக பழமையானவர்கள் என்று. ஓகேங்களா. இதற்கு சான்றாக தொல்காப்பியமும் ஒரு சான்று கூறுது பாருங்கள். போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும். அதாவது இவங்களோட பூவை பற்றி மூவேந்தர்களோட பூவை சொல்கிறாங்க. அதுலேயுமே போந்தை அப்படின்னா பனம்பூ. போந்தை அப்படின்னா பனம்பூ. இது வந்து சேரர்களுக்கு உரிய பூ. இந்த பூவுலையுமே இந்த சேரர்களுக்கு உரிய பூவை தான் முதன்மைப்படுத்தி தொல்காப்பியத்தில் கூறியிருக்காங்க. ஓகேங்களா.
வேம்பு அப்படின்றது பாண்டியர்களுக்குரிய பூ. ஆர் அப்படின்னா அத்திப்பூ. இது வந்து சோழர்களுக்கு உரிய பூ. இந்த பூவிலையுமே சேரர்களை தான் முதன்மைப்படுத்தி கூறுவாங்க. ஆக மொத்தம் சேரர்கள் தான் மிக பழமையானவங்க. இவங்களுடைய நாடு வந்து குடநாடு, தலைநகர் வந்து வஞ்சி. இதை வந்து கருவூர் எனவும் இந்த தலைநகரை சொல்கிறாங்க. இந்த வஞ்சியை வந்து கருவூர் என்றும் அழைப்பர். அதற்கடுத்து தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டினுடைய துறைமுக பட்டினங்கள். தொண்டி, முசிறி, காந்தலூர் இது சேர நாட்டினுடைய துறைமுக பட்டினங்கள். இவங்களுடைய கொடி வந்து விற்கொடி, வில் அம்பு. ஓகேங்களா, வில் கொடி தான் இவங்களுடைய கொடி. பனம்பூ தான் இவர்களுக்கு உரிய பூ. சேர நாட்டினுடைய எல்லைகள் பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டில் சேலம், கோவை மாவட்டங்களோட பகுதிகளும் இணைந்த பகுதி. ஏன்னா அன்றைய காலத்தில் சேர நாடாக இருந்திருக்கு. இதை வந்து கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதியில் தான் சேரர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. கொங்கு மண்டலம். இந்த கொங்கு நாட்டோட எல்லைகளை கார்மேக கவிஞர் வந்து இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்ற நூலில் வந்து இதனுடைய எல்லைகளை வந்து கூறியிருக்காரு பாருங்கள். வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர் கரை. இதனை எல்லைகளாக கொண்டது தான் இங்கு இந்த கொங்கு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம், கரூர் ஆகிய மாவட்டங்களையும் உள்ளடக்கிய பகுதி தான் இந்த கொங்கு மண்டலமாக அன்று விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த கொங்கு நாட்டுக்கு வளம் சேர்க்கக்கூடிய ஆறுகள் என்னென்னு பார்த்தோம்னா காவேரி, பவானி, நொய்யல், ஆண் பொருணை என்று அழைக்கக்கூடிய அமராவதி ஆறு. இதுவும் மறு சொற்களில் கேட்கலாம். ஆண் பொருணை மருவி அமராவதி என்று ஆனது. அமராவதி ஆறு இது கொங்கு நாட்டில் உள்ள ஒரு ஆறு. ஓகேங்களா. பழங்கால வணிகம். பழங்காலத்தில் வந்து உழவு தொழில், கைத்தொழில், வணிகம் இந்த மூன்றுமே சிறப்பாக நடைபெற்றிருக்கு. உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் கூட சிறப்பாக நடைபெற்றிருக்கு. கடல் வணிகத்தில் வந்து சேரர்களை தான் முதலிடமாக இருந்திருக்காங்க. கடல் வணிகத்தில் சேரர்கள் வந்து சிறப்புற்று இருந்திருக்காங்க. கப்பல் படையை கூட சேரர்கள் வந்து வலிமை மிகுந்த கப்பல் படையையும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இதில் பாருங்கள், செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் கடலில் கூட போர் மேற்கொண்டிருக்காங்க. செங்குட்டுவனோட கடற்போர் வெற்றியால் அதன் பிறகு கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என அழைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் கடம்பர் என்ற கடற்கொள்ளையர்களை வந்து சேர மன்னர்கள் அடக்கினர். ஓகேங்களா. முசிறி தான் சேரர்களோட மிகச்சிறந்த துறைமுகமாக விளங்கியிருக்கு. இங்கிருந்து தான் மிளகு, முத்து, யானையோட தந்தங்கள், பட்டு, மணி போன்றவையெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதற்கு பதிலாக அவங்க பொன் மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை போன்றவையெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது. இச்செய்தியை தான் இந்த புறநானூற்று பாடல் விளக்குது. மீனோடு நெற்குவையி மீசையம்பின் மனை மறுக்குந்து அப்படின்னா மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க, உழவர்கள் வந்து நெல் எடுக்கிறாங்க இல்லையா. அப்படி எடுக்கும்போது மீசையம்பின் மனை மறுக்குந்து. அம்பி அப்படின்னா படகு அப்படின்ற அர்த்தம். மீனை வந்து அந்த படகு மூலமாக எடுத்துக்கொண்டு போய் உழவர்கள்ட்ட சேர்த்துட்டு அதற்கு பதிலாக நெல்லை பெற்றுக்கொண்டன. இது வந்து அவங்களுடைய வணிகத்தை தான் குறிக்குது, கடல் வணிகத்தை தான் குறிக்குது. கலந்தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குது. களித்தோணி அப்படின்னா தோணி அப்படின்னாலும் படகு தான். அந்த படகால் வந்து அந்த பரிசு வந்து கரை சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடல் வணிகத்தை தான் இந்த பாடல் வந்து விளக்குது. ஓகேங்களா. சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் சிறப்புற்று இருந்தது. மக்கள் தங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வந்து கொடுத்துட்டு தமக்கு தேவையான பொருட்களை பெற்றன. அதாவது பண்டமாற்று முறையில் தேவையான பொருட்களை பெற்றன. அதில் வந்து நெல்லும் உப்பும் கிட்டத்தட்ட நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தது. நெல் விலை எவ்வளவோ அதே போல் உப்பு விலையும் நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையவனவாக இருந்தது அந்த வணிகத்தில். அதை தான் இந்த அகப்பாடல் கூறுது பாருங்கள். நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லி ரோவென சேரி தொறும் நுவலும். அதாவது நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையவனாக இருந்திருக்கு. ஓகேங்களா. சேர நாட்டு வணிகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கொங்கு மண்டல பகுதியில் இன்றைய வணிகம். நீலகிரி இந்த மாவட்டம் முழுவதுமே மலைப்பகுதியால் ஆனது. ஓகேங்களா. இதில் தோட்டப்பயிர்களான
காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு இவையெல்லாம் அதிகமாக பயிரிடப்படுகிறது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தைலம், யூக்கலிப்டஸ் மரம் வந்து அதிக அளவில் வந்து இங்கே வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குது அப்படின்னா, தேயிலை தொழிற்சாலைகள், புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மர எண்ணெய் தொழிற்சாலை, இதெல்லாம் இந்த மாவட்டத்தில் வந்து காணப்படுது. இதுதான், அதாவது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேயிலை தொழிற்சாலை தான் அதிகமாக இருக்கும். சரிங்க. அதுக்கடுத்து இதில் கோவன்புதூர், இதுதான் மருவி கோயம்புத்தூர் என ஆனது, தற்போது கோவை அப்படின்னு சொல்கிறோம். இது மருவச்சொற்களில் வந்து கேட்கலாம். இந்த மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ஆலைகள் இருக்குதுன்னு பாருங்கள். பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இதன் மூலம் வந்து அதிக வணிகம் இங்கே நடைபெறுகிறது. அதற்கடுத்து திண்டுக்கல். இங்கே பார்த்தோம்னா அதே தான், நெல், சோளம், திணைவைகள், வாழைப்பழம், காய்கறிகள் எல்லாம் இங்கே அதிகமாக விளைவிக்கிறாங்க. இப்பகுதி வந்து, இந்த மாவட்டம் வந்து மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. மலர் உற்பத்தியில் திண்டுக்கல் மாவட்டம்தான் முதலிடம் வகிக்கிறது. இது வந்து தமிழ்நாடு. எனவே இந்த மாவட்டம் வந்து தமிழ்நாட்டோட ஹாலந்து என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள்லாம் நிறைந்த மாவட்டமாக இந்த திண்டுக்கல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்குள்ள சின்னாலப்பட்டியில் இருக்கக்கூடிய தயாரிக்கக்கூடிய சுங்குடி சேலைகள் வந்து மிக புகழ்பெற்றவை. ஓகேங்களா. அதுக்கடுத்து ஈரோடு. பரப்பளவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய நகரமாக விளங்கக்கூடியது இந்த ஈரோடு தான். ஓகேங்களா. இந்த மாவட்டத்தில் நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, மஞ்சள் தான் அதிகமாக பயிரிடப்படுகிறது. மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே மஞ்சள் சந்தை எங்கே இருக்குன்னா அது இந்த ஈரோடு மாவட்டத்தில் தான் மஞ்சள் சந்தை நடைபெறக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம். ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் துணி, நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள்லாம் பெருமளவில் இங்கே இயங்கி வருகிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்து திருப்பூர். திருப்பூர் அப்படின்னாலே ஆடைகள் தான். அதுவும் பின்னலாடை நகரமாக விளங்குவது இந்த திருப்பூர் மாவட்டம். இதில் எந்தெந்த பயிர்கள் உற்பத்தி பண்ணுறாங்க, பயிரிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நெல், கரும்பு, பருத்தி, வாழை இதெல்லாம் இங்கு முதன்மை பயிர்களாக விளங்குகிறது. பின்னலாடைகள், ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டுக்கு இந்த திருப்பூர் மாவட்டம் வந்து வருவாயை ஈட்டி தருகிறது. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா வந்து இந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றனர். காங்கேயம் காளைகள் இங்கே தான் பெருமளவில் காணப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்தில். அதற்கடுத்து நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் அப்படின்னாலே முட்டை உற்பத்தி தான். முட்டை உற்பத்தியில் நாமக்கல் மாவட்டம் தான் முதலிடத்தில் இருக்குது. பாருங்கள், பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையோட ஒரு பகுதி ஆகியவை தான் இந்த மாவட்டத்தில் உள்ளன. இந்த மலைகள்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்குது. இதில் என்னென்ன பயிரிடப்படுகிறது அப்படின்னா நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி ஆகியவை இந்த பகுதியில், நாமக்கல் பகுதியில் வந்து நாமக்கல் மாவட்ட பகுதியில் பயிரிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதியில், மலைகள்லாம் அதிகமாக இருக்கு இல்லையா, மலைப்பகுதியில் விளையக்கூடிய திராட்சை, ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலம் போன்றவையும் இங்கு பயிரிடப்படுகிறது. முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலே நாமக்கல் மாவட்டம் தான் முதன்மை இடம் வகிக்கிறது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிமெண்ட், காகித தொழிற்சாலைகளும் உள்ளன. கைத்தறி, நெசவு, வெங்கலப் பொருட்கள் செய்தல் முதலான தொழில்களும் இங்கு நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கக்கூடிய மாவட்டமாக இந்த நாமக்கல் மாவட்டம் விளங்குகிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்து சேலம் மாவட்டம். சேலம் அப்படின்னாலே புகழ்பெற்றது மாம்பழம் தான். அது மட்டும் இல்லாமல் மாங்கனி நகரம் என அழைக்கப்படுவதும் இந்த சேலம் மாவட்டம் தான். இதில் விளையக்கூடியவை நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காப்பி, பாக்கு ஆகியவை இங்கு விளையக்கூடியவை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜவ்வரிசி அதிகளவு உற்பத்தி செய்வதில் சேலம் மாவட்டம்தான் முதலிடம். ஓகேங்களா. இந்த மாவட்டத்தில் தான், சேலம் மாவட்டத்தில் இந்தியாவிலே அதிகளவு ஜவ்வரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டமும் இந்த சேலம் மாவட்டம் தான். ரசாயன பொருட்கள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகளும் இதில் நிறைந்து காணப்படுகிறது. முலாம் பூசும் தொழிலும் இங்கே பெருமளவில் காணப்படுகிறது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஏற்காடு இந்த மாவட்டத்தில் தான்
இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கரூர் மாவட்டம் கொங்கு நாட்டோட ஒரு பகுதியாக உள்ளது தான் இந்த கரூர் மாவட்டம். இதை வந்து வஞ்சி மாநகரம் எனவும் அழைப்பார். வஞ்சி மாநகரமும் எனவும் இந்த கரூர் மாவட்டத்தினை அழைப்பார். இதனை வந்து கிரேக்க அறிஞர் தாலமி என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூரை பற்றி கரூர் தான் தமிழகத்தோட முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக விளங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா, இந்த கரூர் தான் தமிழ்நாட்டோட முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக திகழ்வது இந்த கரூர் தான் என்று கிரேக்க அறிஞர் தாலமி சுட்டிக்காட்டுள்ளார். ஓகேங்களா, இதில் விளையக்கூடியவை நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படக்கூடியவை. இங்கு வந்து கல்குவாரி தொழிற்சாலைகளும் இருக்குது. கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற ஊராக இந்த மாவட்டம் விளங்குகிறது. கைத்தறி நெசவுக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் தோல் பதனிடுதல், சாயமேற்றுதல், கற்சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களும் இங்கு நடைபெறுகிறது. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது. பேருந்து கட்டுமான தொழிலோட சிகரம் அது எந்த ஊர் அப்படின்னா கரூர் தான். ஓகேங்களா, பாருங்கள், ஊர்களும் அதற்குரிய சிறப்பு பெயர்களும். தூத்துக்குடி அப்படின்னாலே முத்து நகரம். கடல்லேருந்து முத்து தான் எடுப்பாங்க, அது வந்து முத்து நகரம். சிவகாசி குட்டி ஜப்பான். மதுரை தூங்கா நகரம். நைட்டெல்லாம் தூங்காமல் அந்த நைட்டு கூட அந்த மதுரை நகரம் வந்து பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கும். அதனால தான் அந்த தூங்கா நகரம் என பெயர் பெற்றது. திருவண்ணாமலை தீப நகரம். ஓகேங்களா, ஒன்வேர்டு பாருங்கள். வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைவு என குறிப்பிடப்படும் நூல் எது? தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல்லை வச்சு தான் அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு பொருளோட விலையை வந்து கணக்கிட்டாங்க. ஆண் பொருணை என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். மாங்கனி நகரம் என அழைக்கப்படுவது சேலம். மாங்கனி நகரம் சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாலப்பட்டி. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. சேரர்களோட நாடு குடநாடு எனப்பட்டது. பின்னலாடை நகரம் திருப்பூர். திருப்பூர் தான் பின்னலாடை நகரமாக விளங்குகிறது. அதுக்கடுத்து காலம் உடன் வரும். இது ஒரு சிறுகதை தான், இது நமக்கு தேவை கிடையாது. நூல்வெளி மட்டும் பார்த்துக்கலாம். நூல்வெளி பாருங்கள். காலம் உடன் வரும் என்ற சிறுகதையோட ஆசிரியர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவர்கள். இவர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்தவர். இவர் சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதும் பெற்றவரும் கூட. இவருடைய நூல்கள் பாருங்கள். கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை முதலியவை இவரது படைப்புகள். இவர் எழுதிய சிறுகதையில் ஒன்று தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள காலம் உடன் வரும். சரிங்களா, புணர்ச்சி. புணர்ச்சினா என்னென்னா, நிலைமொழியில் உள்ள ஈற்றெழுத்தும் வருமொழியில் உள்ள முதலெழுத்தும் இணைதலைத்தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக வாசல் கூட்டல் எல்லாம். இதில் வாசல் என்பது நிலைமொழி. வாசல் என்பது நிலைமொழி. எல்லாம் என்பது வருமொழி. அதாவது முதலில் உள்ளது நிலைமொழி. இதனுடைய வந்து சேரக்கூடிய அந்த இன்னொரு இந்த சொல்லை வந்து வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிலைமொழியில் உள்ள ஈற்றெழுத்தும் வருமொழியில் உள்ள முதல் எழுத்தும் இணைதல், அதை தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நிலைமொழியில் ஈற்றெழுத்து, ஈற்றுனா கடைசி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் இணைதலைத்தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், தமிழ் அமுதம். இந்த சொற்களை ஒழித்து தமிழ் அமுதம். இதை தமிழ் அமுதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதில் இந்த இல்லு நிலைமொழியில் உள்ள தமிழ் கூட்டல் அமுதம். இதில் நிலைமொழியில் உள்ள இல்லு ஈற்றெழுத்தும் வருமொழியில் உள்ள முதல் எழுத்தும் சேர்ந்து புணர்ந்து என்னவாகுது? லா அப்படின்னு ஆகுதா. தமிழ் அமுதம் சேர்ந்து இணையுது இல்லையா. இல் கூட்டலா லா அப்படின்னு இணையுது. இதைத்தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இவ்வாறு
சொல்லின் முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்றும் அதனுடைய வந்து சேரக்கூடிய சொல்லை வருமொழி என்றும் கூறுவர். இவ்விரு சொற்களும் சேரும்போது நிலைமொழி இறுதி எழுத்தும் வருமொழி முதல் எழுத்தும் இணைகின்றன. இவ்வாறு நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைதலைத்தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இதுலையே இப்போ நிலைமொழி இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிரீற்று புணர்ச்சி என்றும், நிலைமொழி இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. உயிர் ஈற்று நிலைமொழி ஈற்றில் உயிர் இருந்தால் ஈற்று கடைசியில் அதாவது உயிர் இருந்தால் இது நிலைமொழியில். ஓகேங்களா? ஈற்று அப்படின்னாலே அது நிலைமொழி தான். முதல் அப்படின்னாலே அது வருமொழியில் பார்க்கணும். ஓகேங்களா? நிலைமொழி இறுதி எழுத்து உயிராக இருந்தால் உயிரீற்று புணர்ச்சி. இப்போ சிலை இந்த நிலைமொழி ஈற்றில் லை இருக்கா? லை எப்படி இருக்கும்? இல்லு கூட்டல் ஐ. ஐ என்பது உயிரெழுத்து. நிலைமொழி ஈற்றில் உயிர் இருக்குது, இது உயிரீற்று புணர்ச்சி. சிலை கூட்டல் அலகு சிலை அலகு, இது உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழி இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. இங்கே வந்து நிலைமொழி ஈற்றில் மண் இன்னு வந்து மெய்யெழுத்து. நிலைமொழி ஈற்றில் மெய் இருக்குது, இது மெய்யீற்று புணர்ச்சி. ஓகேங்களா? அதே போல் வருமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி என்றும், வருமொழி முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி என்றும் கூறுவர். அதாவது எடுத்துக்காட்டு பாருங்கள். பொன் கூட்டல் உண்டு. வருமொழினா அடுத்து வரக்கூடிய மொழி, அது நிலைமொழியோடு சேரக்கூடியது தான் வருமொழி அப்படின்னு சொல்கிறோம். இதில் உண்டு இதுதான் வருமொழி. இதில் வந்து முதல் எழுத்து வருமொழியில் முதல் எழுத்து பார்க்கணும், நிலைமொழியில் ஈற்றெழுத்து பார்க்கணும். ஓகேங்களா? முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி. இங்கே ஊ என்பது உயிரெழுத்து, இது வந்து உயிர் முதல் புணர்ச்சி. இதே இது வருமொழி முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் இதில் பாருங்கள் சி, இதை பிரித்தோம்னா இச்சு கூட்டல் இ அப்படின்னு கிடைக்குதா? முதல்ல இருக்கிறது இச்சு மெய்யெழுத்து தானே, இது வந்து மெய் முதல் புணர்ச்சி என்றும் கூறுவர். இப்போ இதில் நம்ம இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் பார்க்க போகிறோம். இயல்பு புணர்ச்சினா ஒன்றுமில்லை, இயல்பாக புணர்வது. ஓகேங்களா? அதைத்தான் நம்ம இயல்பு புணர்ச்சி, எந்தவித மாற்றமுமே இல்லாமல் இயல்பாக புணர்வதை தான் ஒரு எழுத்து சேர்த்தோ ஒரு எழுத்து குறைச்சோ இல்லை ஒரு எழுத்து திரிந்தோ வராமல் இயல்பாக புணர்வதை தான் நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்கள். தாய் கூட்டல் மொழி தாய்மொழி, இது அப்படியே எந்தவித மாற்றமுமே இல்லாமல் இந்த இரு சொற்கள்லையும் அப்படியே புணர்ந்துருக்கு. இதை வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து போல் பாருங்கள். உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல், இதுலேயும் எந்த ஒரு எழுத்துமே மறையலை சேரலை திரியலை. ஓகேங்களா? இல்லு கூட்டல் ஓ லோன்னு மாறி இருக்கு, அவ்வளோதான், அப்படியே இணைஞ்சிருக்கு. இல்லு கூட்டல் ஓ லோ அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேங்களா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அதில் இயல்பு அப்படின்னு வருதுல, இதுவும் இயல்பு புணர்ச்சி தான். ஓகேங்களா? அப்படியே சேர்ந்துருக்கு, இதுவும் இயல்பு புணர்ச்சி தான். ஓகேங்களா? புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக திரியவோ மறையவோ கிடையாது, இதுவும் இயல்பு புணர்ச்சியே. ஓகேங்களா? விகார புணர்ச்சியின் போது இப்போ இரண்டு சொற்கள் இணையும் போது ஒரு மாற்றம் நிகழும். சரியா? அதைத்தான் நம்ம விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயேன் அதை விகார புணர்ச்சி எனப்படும். ஓகேங்களா? விகார புணர்ச்சி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. தோன்றல், திரிதல், கெடுதல் என 3 வகையாக இந்த விகார புணர்ச்சி வரும். தோன்றல் அப்படின்னா ஒரு எழுத்து தோன்றுவது, திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிவது, கெடுதல் என்பது ஒரு எழுத்து மறைவது. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பாருங்கள். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவதை தான் தோன்றல் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய், இதில் இத்து என்ற மெய்யெழுத்து புதிதாக வந்திருக்கு, புதிதாக தோன்றியிருக்கு. இது தோன்றல் விகார புணர்ச்சி, தோன்றல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது, வேறு எழுத்தாக திரிவது, இது திரிதல் விகாரம் எனப்படும். எடுத்துக்காட்டு வில் கூட்டல் கொடி விற்கொடி, இந்த இல்லு வந்து இர்ராக திரிந்திருக்கு, இது வந்து திரிதல் விகாரம்.
நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது அல்லது கெடுவது கெடுதல் விகாரம் எனப்படும். எடுத்துக்காட்டு மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி. இதில் இம் என்ற மகரம் கெட்டு வந்திருக்கு, இது கெடுதல் விகாரம். ஓகேங்களா. இந்த மாதிரி விகாரம் 3 நிலையில் ஏற்படும்: தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேங்களா. 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. எடுத்துக்காட்டு பாருங்கள், நாடகம் கூட்டல் கலை, நாடக கலை. இதில் மகரம் கெட்டு மறைதல் விகாரமும் இருக்குது, கெடுதல் விகாரமும் இருக்குது, இக்கு சேர்ந்து தோன்றல் விகாரமும் இருக்குது. இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் உரைப்புணர்ச்சியில் வருவதும் உண்டு. ஓகேங்களா. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். பாலாடை சொல்லுக்குரிய புணர்ச்சி, பால் கூட்டல் ஆடை இயல்பு புணர்ந்திருக்கு, இது இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா. அதாவது பால் கூட்டல் ஆடை அப்படின்னு பிரிப்போம் இல்லையா, இந்த இல் கூட்டல் ஆ சேர்ந்து லான்னு மாதிரி இருக்குது, இது இயல்பான ஒன்று, அதனால் இயல்பு புணர்ச்சி. மட்பாண்டம், மண் கூட்டல் பாண்டம் மட்பாண்டம்னு ஆயிருக்கு, இது திரிதல் விகாரம். மரவேர், இது மரம் கூட்டல் வேர், அந்த மரம் கூட்டல் வேர் அப்படின்ட்டுருக்கு, இதில் மகரம் கெட்டு வந்திருக்கு, இது கெடுதல் விகாரம். மணிமுடி, மணி கூட்டல் முடி, இது அப்படியே இயல்பாக புணர்ந்திருக்கு, இயல்பு புணர்ச்சி. கடை கூட்டல் தெரு, கடைத்தெரு, இது தோன்றல் விகாரம். இத்து தோன்றியிருக்கு, தோன்றல் விகாரம். மரபு தொடர்கள் பாருங்கள். திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிக்கட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. கொடிக்கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல், உயர்ந்து இருக்கிறது அந்த பொருள். ஓகேங்களா. அவசர கொடுக்கைனா எண்ணி செயல்படாமை, எதையும் ஆராய்ந்து செயல்படாமல் அவசரமாக செய்கிறது, அவர் ஒரு அவசர கொடுக்கை. அதே மாதிரி பொறுத்துக பாருங்கள். 1000 காலத்து பயிர், 1000 காலத்து பயிர்னால் திருமணத்தை உதாரணமாக சொல்லுவாங்க. அதாவது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உறவு, ஒரு பந்தம் அல்லது நீண்ட காலமாக இருப்பது, இதுதான் 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவோம். கல்லில் நார் உரைத்தல், கல்லில் நார் வருமா? வராது, இது நடக்காத செயல், அதான் இயலாத செயல். கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல், அதாவது அந்த செயலையோ செய்து முடிக்காமல் அந்த பொறுப்பை ஏற்காமல் விரைந்து அதை வெளியேறுதல், கம்பி நீட்டுதல். ஓகேங்களா. காணல் நீர் இருப்பது போல் தெரியும், ஆனால் பக்கத்தில் போனால் இருக்காது. ஓகேங்களா. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு செய்கிறது, குருட்டாம்போக்கில் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் எண்ணி பார்க்காமல் செய்தல். அடுத்து வாழையடி வாழையாக குளம் வளர வேண்டும். ஓகேங்களா. வாழையடி வாழையாக வளர வேண்டும். முதலை கண்ணீர் என்பது பொய்க்கண்ணீர். ஓகேங்களா. முதலை கண்ணீர் என்பது பொய்க்கண்ணீர். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா இப்போ யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குறது. ஒருத்தவங்க சொன்னால் அதை அப்படியே கேட்குறது, இன்னொருத்தவங்க சொன்னால் அதை அப்படியே அங்கே போய் கேட்குறது, அந்த மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி ஆட்டி வைக்கிறபடி இவங்க ஆடுறது, அந்த மாதிரி பொருள் தான் இந்த எடுப்பார் கைப்பிள்ளை. அதாவது தன்னுடைய சொந்த மூளையை நம்பி இருக்காமல் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கிறது, மற்றவங்கள சொல்கிற இதெல்லாம் கேட்டு நடக்கிறது தான் எடுப்பார் கைப்பிள்ளை அல்லது எடுப்பார் வீட்டு கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சிவகாசி பட்டாசு, திருப்பாச்சி அரிவாள், திருநெல்வேலி அல்வா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், மதுரை மல்லிகை, பன்ரொட்டி பலாப்பழம், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, மணப்பாறை முறுக்கு. காஞ்சிபுரம்னாலே பட்டு, கைத்தறி பட்டு அல்லது பட்டு நெசவாலை. சேலம் மாம்பழம், பழனி பஞ்சாமிர்தம், தூத்துக்குடி உப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திண்டுக்கல் பூட்டு. ஓகேங்களா. அதுக்கடுத்து கலைச்சொற்கள் பாருங்கள். நூல் த்ரெட்டு, தறி லூம், பால் பண்ணை டேரி ஃபார்ம், தோல் பதனிடுதல் டேனிங், தையல் ஸ்டிச்சிங், ஆலை ஃபேக்ட்ரி, சாயமேற்றுதல் டையிங், ஆயத்தாடை ரெடிமேட் ட்ரெஸ். ஓகேங்களா.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 6 முழுமையும் பார்த்துட்டோம். தேங்க்யூ.